ஓம் குருவே போற்றி. MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர்திரு விஜயன் அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம். சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமார், சுகர்நாடி ஜோதிடர். நம்ம சுகர்நாடி விதிமுறையில தான் நம்ம பலன் சொல்றது. நம்ம வாரந்தோறும் போடுற வீடியோ கிளிப்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா சுகர் நாடியில நம்ம பண்ட மண்டல் விதிகள் ரொம்ப அழகா ரொம்ப எளிமையா பொருந்தி வரும். அப்படி நம்ம பார்த்து வாடிக்கையாளர்கள் சரி அப்படின்னு நம்ம சொன்ன ஜாதகத்தை தான் நம்ம வீடியோக்களை எடுத்து போட்டுட்டு இருக்கோம். இது பெண் ஜாதகம். நான் போர்டில் பதிவு செஞ்சிருக்கேன். நானும் ஒரு முறை வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்க. 8/12/1980 8/12/1980 7:30 காலையில பிறந்திருக்கிறாங்க. லக்னம் தனுஷு லக்னம். தனுஷு லக்னம். லக்னத்திலே செவ்வாய். லக்னத்துக்கு 2ல கேது பகவான். லக்னத்துக்கு 5ல மாந்தி. லக்னத்துக்கு 8ல ராகு பகவான். 10ஆம் பாவத்துல குரு பகவானும் சனி பகவானும் இருக்காங்க. 11ஆம் பாவத்துல சுக்கிரன். லக்னத்துக்கு 12ல சூரியன், சந்திரன், புதன் 3 பேரும் இருக்காங்க. இது ராசியில கிரகம் அப்படின்னு நம்ம நிரப்பிக்கணும். இதை சுற்றி நவாம்சத்துல கிரகம் நம்ம போட்டுக்கிட்டோமா, ஒரு கிரகம் என்ன நட்சத்திரத்துல இருக்கு, அது என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எளிமையா கண்டுபிடிச்சுக்கலாம். நவாம்ச லக்னம் ரிஷப லக்னம். ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்திலேயே குரு, சனி பகவான், சுக்கரன், மாந்தி 5 பேருமே இருக்காங்க. இதுல கடகத்துல கேது பகவான், கன்னியில புதனும் செவ்வாயும், மகரத்துல சூரியன், ராகு, மீனத்துல சந்திரன். நவாம்சத்துல உள்ள கிரகம் நம்ம சொல்லிட்டோம். இப்ப ஜாதகிக்கு பாத்தீங்கன்னா சந்திர திசையில சூரிய புத்தி இப்ப நடக்குது. சந்திர திசையில சூரிய புத்தி இப்ப நடக்குது. இந்த ஜாதகருடைய அண்ணன் நம்ம கிட்ட ஆன்லைன்ல ஜாதகம் அனுப்பி ஜாதகம் கேட்டுக்கிட்டாங்க. இது என்னுடைய தங்கச்சியோட ஜாதகம்ப்பா, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. நம்ம ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம என்ன அவருக்கு திசா புத்திகள், வயது ஓட்டம் எல்லாமே நம்ம கணிதம் செஞ்சுக்கிட்டு நம்ம அவர்கிட்ட பதில் சொல்றப்ப, இந்த ஜாதகம் பாத்தீங்களா, இந்த பெண் மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் ஜாதகம். மனநிலை பாதிக்கப்பட்ட பெண். இவங்க பாத்தீங்களா நல்ல ஒரு தெளிவான பேச்சோ, தெளிவான சிந்தனையோ, அறிவோ ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். அவங்க கிட்ட, அந்த ஜாதகியோடைய அண்ணங்கிட்ட நம்ம சொன்னோம். ஆமாமா, தங்கச்சி அப்படிதான் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஜாதகியோட அண்ணன் சரின்னு சொல்லி சொன்னாங்க. என்னுடைய தங்கச்சியுடைய நிலைப்பாடுகள் இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்படிதாங்க இருக்கு, எல்லா கிரகமும் இப்படிதான் இருக்கு, நாங்க ஜோதிட முறையில ஆய்வு செய்யறது இல்லைன்னு அவருக்கு ஓரளவுக்கு ஜோதிடம் தெரியுது. கிரக நிலையை ஆய்வு செஞ்சது இல்லைன்னு அவர்கிட்ட நம்ம சொன்னோம். ஆமாங்க அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. சரி, கேட்டு தெரிஞ்சுட்டு சொல்லிட்டு நாங்க எங்களுக்கு சரி, இப்ப ஒரு ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் இந்த ஜாதகம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஜாதகம் அப்படின்னு நம்ம என்ன விதிமுறையில நம்ம எடுத்து சொன்னோம். ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட வருது அப்படின்னா, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எந்த வயது திசா புத்திகள் எது இருந்தாலும் இது மனநிலை பாதிக்கப்பட்ட ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்றதுக்கு நம்ம கிட்ட பண்டமண்டல் சுகர்நாடி விதிமுறைகள் ரொம்ப அழகா இதுக்கு கை கொடுக்கும். ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட வருது அப்படின்னாவே ஒரு நீச கிரக தொடர்பு இருக்கா அந்த ஜாதகத்துக்கு, ஒரு நீச கிரக தொடர்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த நீச கிரகம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த லக்னத்துக்கு 12ஆம் பாவத்துல சந்திரன் நீசம். அந்த சந்திரனுடைய கால என்னென்ன கிரகம் தொடர்பு வருது அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணி பார்த்துக்கணும். நம்ம லக்னத்துல இருந்து நம்ம இதை ஆய்வு பண்ணலாம். நம்ம எந்த ஒரு கிரகமும் பார்த்தீங்கன்னா எந்த லக்னத்துக்குமே எந்த கிரகமும் 3, 6, 8, 12ல பார்த்தீங்களா நம்மளுக்கு பகை நீசம் அஸ்தகம் பெறக்கூடாது. அந்த பெற்ற நட்சத்திரத்துல 9 கோள்களும் இருந்துச்சு அப்படின்னா அந்த காரகம் சார்ந்து அந்த ஜாதகருக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா எடுத்துக்கலாம். தனுஷு லக்னம். அந்த அம்மா தனுஷு லக்னம். லக்னம் யார் கால இருக்குன்னு பாருங்க. தனுஷு லக்னம். லக்னம் கேது கால இருக்குது. கேது கால இருக்கு. கேது லக்னத்துக்கு 2ல இருக்காரு. கேது நின்றது பாத்தீங்களா சந்திரன் கால இருக்காரு. சந்திரன் லக்னத்துக்கு 12ல நீசமா இருக்காரு. அப்ப லக்னம் கெட்டுடுச்சு. சரி, லக்னாதிபதி நல்லா இருக்காரா அப்படின்னு நம்ம பார்த்தோமா, லக்னாதிபதி குரு பகவான். லக்னாதிபதி குரு பகவான் அவரு 10ல இருக்காரு. 10ல இருக்காரு. குருன்றது அஸ்தம் 2ஆம் பாதத்துல இருக்காரு. அஸ்தம் 2ஆம் பாதத்துல இருக்காரு. அது சந்திரன் கால இருப்பான். இந்த சந்திரன் 12ஆம் பாவத்தை தொட்டுட்டாரு. நீசம் 12ல.
அப்ப லக்னம் பலவீனப்பட்டுடுச்சு, லக்னாதிபதி பலவீனப்பட்டுடுச்சு. சரி, ராசி அதிபதி நம்மளுக்கு சந்திரன் தானே, ராசி அதிபதி சந்திரன். அவர் யார் கால இருக்காரு பாருங்க, அவர் புதன் கால நீசத்தை நோக்கி இருக்காரு. புதன் 12ஆம் பாவத்துல நீசம் ஆயிட்டாரு. அவர் நீசம் பெற்று புதன் காலில் தான் இருக்கிறாரு. அப்படி 12ஆம் பாவம், லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி 3மே பலவீனப்பட்டுடுச்சு. அதனால மனநிலை பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்படி இருக்கிற கிரகத்தை கூட மற்ற கிரகங்கள்லாம் ஒரு சுப கிரகங்கள் பார்த்தாவோ, ஒரு குரு பார்த்தாலோ, லக்ன சுபர்கள்லாம் பார்த்தா ஒரு ஒரு அறிவு புத்தி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துப்போம் இல்லையா. மற்ற கிரகங்களையும் நம்ம ஆய்வு பண்ணலாம். அடுத்து நம்ம சூரியன் எடுத்துக்கலாம். சூரியன் என்றது பாருங்க, சூரியன் என்றது யார் காலில் இருக்காரு, சூரியன் என்றது புதன் காலில் தான் இருக்காரு. புதன் காலில் தான் இருக்கிறாரு. அந்த புதன் சனி பகவான் காலில் இருக்காரு. சனி பகவான் வந்து பாத்தீங்களா சந்திரன் காலில் தான் தொடுறாரு. அந்த சந்திரன் லக்னத்துக்கு 12ல நீசமாயிட்டாரு. சந்திரன் ஆல்ரெடி நம்மளுக்கு நிலை கெட்டுட்டாரு. அடுத்தது நம்ம செவ்வாய் எடுத்துக்கலாம். செவ்வாய் லக்னத்துல இருக்காரு. செவ்வாய் நின்றது சுக்கரன் காலில் இருக்காரு. அந்த சுக்கரன் 11ஆம் பாவத்துல சுக்கரன் என்றது குரு கால இருக்கு. குரு சந்திரன் கால போய் அவரும் திரும்ப 12ல நீசமாகறாரு இல்லையா. அடுத்தது குருவும் நம்ம அதே நிலைதான். குருவும் சந்திரன் கால் போய் சந்திரன் 12ல நீசமாயிட்டாரு. அதுக்கடுத்து சுக்கரன் அந்த நிலையில தான் நம்மளுக்கு இருக்காரு. சனி பகவான் வந்து பாத்தீங்களா அவரு சந்திரன் காலில் போய் அவரும் லக்னத்துக்கு 12ல நீசம் ஆயிட்டாரு. ராகு எடுத்துக்கோங்க. ராகு நின்ற கால் யார் கால்ல, ராகு நின்றது புதன் காலில் இருக்காரு. அந்த புதன் நம்மளுக்கு வந்து புதன் வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு சனி காலில் போய் சனி பகவான் சந்திரன் காலில் போய் லக்னத்துக்கு 12ல நீசம் பெற்றுட்டாரு. கேதுவும் அப்படிதான். கேது 2ஆம் பாவத்துல இருக்காரு. கேது நின்றது சந்திரன் காலில் அவரும் 12ல நீசமாயிட்டாரு. இப்படி எந்த லக்னத்திற்கும் ஒரு கிரகம் 3, 6, 8, 12ல பகை நீசம் அஸ்தகமாகி அந்த கிரக காரகத்துல எல்லா கிரகமும் தொட்டு வருது அப்படின்னா, அந்த கிரக காரகத்துல என்னென்ன கிரகம் தொட்டு வருதோ அந்த கிரகம் அத்தனையும் பாழ்படும், பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் சார். இந்த கிரகம் எல்லாம் நீங்க வரிசைப்படுத்தி போட்டுக்கோங்க. லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, நம்மளுக்கு சுக்கரன், சனி பகவான், ராகு, கேதுகள் எல்லாமே வரிசைப்படுத்தி அவர் நின்ற நட்சத்திரம் எல்லாமே நீங்க வரிசைப்படுத்தி நின்ற நட்சத்திரம் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே சந்திரனை தான் தொடும். அது 12ஆம் பாவத்துல நீசத்தை தான் தொடும். இப்படியெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஜாதக அமைப்பு வந்துச்சுன்னா பேசும் கிளி சொன்னதை தான் சொல்லுவாங்க. ஒரு பணத்தை கொடுத்தாலும் என்ன தெரியாது, வாழ்க்கை முறையோடைய நடைமுறையில இருக்கிற வாழ்க்கை முறை செயல்பாடுகள் தெரியாது. எதையுமே வந்து புரிஞ்சுக்கிற தன்மை வந்து அந்த ஜாதகத்துக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. எல்லா கிரகமும் நின்ற நட்சத்திரம் எல்லாமே சந்திரன் கால தொட்டு 12ஆம் பாவத்துல நம்ம நீசமாகுது. அதுக்குதான் எந்த ஒரு கிரகமும் 3, 6, 8, 12ல் பகை நீசம் அஸ்தங்கமும் பெறக்கூடாது. பெற்றுடுச்சுன்னா அதை சார்ந்துதான் அந்த ஜாதகருக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிட்ட ஒரு ஜாதகம் வருது, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எந்த வயதோட்டமா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து மனது காரகன், குரு வந்து அறிவு காரகன், புதன் புத்தி காரகன். இவர்கள் எல்லாம் பலம் பெற்றிருக்கணும். இவர்களுடன் லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கணும். இந்த கிரக பாவங்கள் எல்லாம் நின்ற நட்சத்திரம் எல்லாமே பலமா இருந்தா மட்டும்தான் ஆளுமை திறன் படைத்த மனிதர். நீங்க எந்த செயலை சொன்னாலும் செய்வாரு, எந்த செயலை கொடுத்தாலும் திறன்பட செய்வாரு. 10 பேர்த்த வழி நடத்துவாரு. 10 பேர்த்த 1000 பேர்த்த வழி நடத்துற அந்த பலம் அந்த சந்திரனுக்கு இருக்கும், குருவுக்கு இருக்கும், புதனுக்கு இருக்கும், லக்னத்துக்கு இருக்கும், லக்னாதிபதிக்கு இருக்கும். இந்த கிரகம் எல்லாம் அப்படியே கெட்டுடுச்சுன்னா நம்ம உதாரணத்துக்கு போட்ட மாதிரி இந்த ஜாதகம் மாதிரி மனநல பாதிப்பு, அறிவுத்திறன் குறைவு, மன தெளிவு புத்தி குறைவு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். நாம சொன்ன மாதிரி சந்திரன் நம்மளுக்கு குரு புதன் இதெல்லாம் பலம் பெற்று லக்னாதிபதி பலம் பெற்றுச்சுன்னா இவங்க என்ன பெற்று பார்த்துக்குவாங்க. மற்றவங்களை எல்லாமே வழி நடத்துவாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க, புத்திமதி சொல்லுவாங்க. நல்லது கெட்டதை அறிஞ்சு புரிஞ்சு தெளிவா சிந்தனை திறன் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஜாதகருடைய அண்ணன் கேட்டாரு, இப்படி மனநல பாதிக்கப்பட்டுடுச்சுமா, இந்த பாதிப்பு வந்து குறையுமா, ஒரு வைத்தியத்தை பார்த்தாலும் சரி, ஒரு சித்த வைத்தியம் இது மாதிரி செஞ்சு குணப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகருடைய அண்ணா கேட்டாரு. நாம சொன்னோம் தனுசு லக்னத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய். அவர் லக்னத்துல இருக்காருங்க ஐயா, லக்னத்துல இருக்கிறாரு. அதனால
நீங்க இவருக்கு இந்த அம்மாவுக்கு வைத்தியம் பண்ணுங்க சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு வைத்தியம் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சம் இப்ப இருக்கிற நிலைக்கான அவங்களுடைய வேலைப்பாடுகள் செஞ்சுட்டு கொஞ்சம் இருந்துப்பாங்க, பார்த்துப்பாங்க, வைத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகருடைய அண்ணனுக்கு நம்ம சொன்னோம். அந்த லக்னத்துக்கு உண்டான சுபர்கள் பார்த்தாலும் சரி, ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம சுபர்கள் கொடுத்துருக்குறோம், லக்ன சுபர்கள் கொடுத்துருக்குறோம். நம்மளுக்கு சுபகிரகமான குரு பகவான் பார்த்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு உண்டான சுபர்கள் பார்த்தாலும் அப்படி இருக்கிற ஜாதகத்தை கூட கொஞ்சம் அது ஒரு வலிமையை நம்ம சொல்லலாம். கொஞ்சம் தாங்கி பிடிக்கும் அந்த ஜாதகத்தை, அது தாங்கி பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி நம்மளுக்கு ஜாதகம் இருந்தாலும் அந்த 12ஆம் பாவம் ஒருத்தர் ஜாதகத்துல 12ஆம் பாவம் பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னாவே ஒரு நினைவாற்றல் ரொம்ப குறைஞ்சிடும். அவங்களுடைய இறுதி காலத்துல பாத்தீங்களா, நினைவாற்றல் குறைஞ்சி யாருமே கவனிப்பற்று அல்லது எங்கேயாவது ஒரு மறைவான இடத்துல நிறைய சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மாலாம் இருந்தாங்க, கொஞ்ச நாள் சுயநினைவு இல்லாமே இருந்தாங்க, எங்க போனாங்கன்னு தெரியல, எங்க போய் இறந்தாங்கன்னு தெரியல, இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நாம அனுபவத்துல வாடிக்கையாளர்கள் வரவங்ககிட்ட சொல்றாங்க. இப்படியெல்லாம் கிரகணிவு இருந்தாதான் 12ஆம் பாவத்துல இப்படி நீச தொடர்பெல்லாம் இருந்துச்சுன்னா மனநல பாதிக்கப்பட்டு நினைவாற்றல் இழந்து அந்த புத்தி போன போக்குலயே ஏதாவது வெளி இடத்துக்கெல்லாம் போயிட்டு எங்க இருக்கிறாங்களா இல்லையா, இறந்துட்டாங்க அப்படின்னு கூட நம்மளுக்கு செய்தி வரும். அதுக்கப்புறம் கூட பாத்தீங்கன்னா நம்ம எங்களை போய் நம்ம எடுத்து கூட்டிட்டு வருவோம், ஏதோ ஒரு வழியில நம்மளுக்கு ஒரு மீட் எடுத்துட்டு வருவோம். இதெல்லாம் கண் காணாம இடத்துல மறைவான இடத்துல எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களா, அதுக்கெல்லாம் இந்த கிரக நினைவு இப்படிதான் இருக்கும். 12ஆம் பாவத்துல இந்த நீச கிரக தொடர்பெல்லாம் இப்படி இருந்துச்சுன்னா கண்காணாத இடத்துல போய் இறந்துருப்பாங்க. யாரோ ஒரு மூல தகவல் நம்ம போய் பார்க்கணுமா இருக்கும், எல்லாம் இருக்கிறாங்க இல்லையான்னு தேடிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு 12ஆம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா மருத்துவமனை, சுடுகாடு, மறைவு ஸ்தானம், ஊர் விட்டு வெளியூரெல்லாம் போயிட்டு கண்காணாத இடத்துல இறந்திருப்பாங்க. நல்ல இறப்பு கொடுக்காது. நம்மளுக்கு சுக்கிரனும் சந்திரனும் தொடர்பு பெற்று அது 6-12 பகை நேசம் அஸ்தங்கம் அப்படியெல்லாம் அடைஞ்சிருச்சுன்னா இயற்கையான மரணம் எங்களுக்கு இருக்கிறது இல்லை. சுக்கிரனும் சந்திரனும் தொடர்பு இருந்து அது 6லயோ 12ஆம் பாவத்துல எல்லாம் பகையோ நீசமோ அப்படி தொடர்பு இருந்துச்சுன்னா இயற்கையான மரணம் இருக்கிறது இல்லை. ஏதாவது நோய் வாய்ப்பட்டு இறக்குறது, காணாம போய் இறக்குறது, இல்லைன்னா விபத்துல உயிர் பெரிஞ்சிடும், மருத்துவமனையில கொண்டாந்து சேர்த்திருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு போன் வரும், அது அப்படி போய் பாக்குறது. அது 12ஆம் பாவங்கிறது நம்மளுக்கு மருத்துவமனை சொல்லும் இல்லையா, அப்படி ஒரு இடத்துல நம்மளுக்கு நியூஸ் கிடைக்கும், நம்ம அதுக்கப்புறம் போய் நம்ம பார்க்கணுமா இருக்கும். இப்படியெல்லாம் கிரக நினைவு தொடர்பு இருந்துச்சுன்னா விபத்து மூலம் கண்காணாத இடத்துல அந்த ஜாதகர் அவருடைய மரணம் முடிச்சிடும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஒரு ஜாதகத்திலையும் சார், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சந்திரன், குரு, புதன் ஆட்சி உச்ச நட்பு பெறணும் சார். எந்த ஜாதகத்திலும் சந்திரன் நின்ற நட்சத்திராதிபதி, குரு நின்ற நட்சத்திராதிபதி, புதன் நின்ற நட்சத்திராதிபதி. மனதுக்காரகன் சந்திரன், குரு அறிவுக்காரகன், புதன் புத்திக்காரகன். இவங்க எல்லாமே கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா, லக்ன சுபர் பார்த்துச்சுன்னா அறிவு புத்தி ஞானம் உள்ள மனிதர். எல்லாருக்குமே தலைமை தாங்கும் பதவியில் இருப்பாங்க, தலைமை வகிக்கும் பதவியில் இருப்பாங்க. அந்த சங்கத்துல ஆலோசகரா அவருடைய கருத்து முன்னெடுத்து அவர் சொன்ன விஷயத்த நடைமுறைப்படுத்துவாங்க. அந்த செயல்திறன் அவர் இந்த ஜாதகருக்கு இருக்கும். ஆளுமை திறன் படைத்த மனிதர் நம்ம தான் சொல்றோம். இப்ப நம்ம இந்த தனுஷ லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு சந்திரன் 12ஆம் பாவத்துல இருந்து கெட்டுடுச்சு இல்லையா, நீசமாயிடுச்சு. இதுவே தனுஷ லக்னமாக இருந்து லக்னத்துக்கு 6ல சந்திரன் காலில் என்ன கிரகம் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா சந்திரன்ங்கிறது ஒரு ஒளி கிரகம். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அரசியல் அரசால் யோகம், இந்த பூமியால் யோகம், மண் மனை பேர் புகழ், அந்த உணவு சார்ந்த தொழில் உற்பத்தி, உணவு உற்பத்தி, ஆடை உற்பத்தி, பிளஸ் பாத்தீங்கன்னா கப்பல் துறைமுகம், இந்த நீர்வளத்துறை, டேம்ல வேலை, இது மாதிரி பாத்தீங்கன்னா நீர் சார்ந்து 10ஆம் பாவத்துல நம்மளுக்கு தொடர்பு வந்துச்சுன்னா இது மாதிரி துறையில அந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா தொழில் நடத்துவாரு, தொழிலா அது இயங்கும். அப்ப அந்த சந்திரன் பலமா இருக்கணும். தனுசு லக்னத்துக்கு சந்திரன் பலமா இருக்கணும். அந்த உச்சம் பெற்ற காலில் அந்த கிரகம் இருக்கிறப்ப
அந்த மன தெளிவு புத்தி அந்த அறிவு அந்த ஜாதகருக்கு ரொம்ப சிறப்பா இருந்து அதுவே 10ஆம் பாவத்துல தொடர்பு பெறப்ப அது லக்னம் நம்மளுக்கு 1-10 நம்மளுக்கு தொடர்பு வந்துடும். அப்ப அந்த லக்னத்துக்கு அந்த ஜாதகருக்கு இதை செய்யணும், இது இப்படி செய்யணும், இது இப்படிதான் செய்யணுங்கிற அந்த அறிவு புத்தி ஞானம் இருக்கும். அப்ப அது தொழிலும் ரொம்ப சிறப்பா அவர் நடத்திக்குவாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நிறைய உணவு உற்பத்தியில எல்லாம் இருப்பாங்க. உடை உற்பத்தி, உணவு உற்பத்தி, கப்பல் துறைமுகம், நீர் சார்ந்த துறை, இதெல்லா துறையிலையுமே பாத்தீங்கன்னா இந்த கிரக இணைவுக்கு பாத்தீங்களா மிக சிறப்பா இருக்கணும் சார். எப்பவுமே ஒரு ஜாதகத்துல நம்ம பண்டமண்டல் விதி இதுதான் நம்ம தெளிவா சொல்லுவோம். நம்மளுக்கு சந்திரன், குரு, புதன், லக்னம், லக்னாதிபதி என்ற நட்சத்திரம் எல்லாமே கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெறணும். பெற்றால் மட்டும்தான் ஆளுமை திறன் படைத்த மனிதர் என்று சொல்லி MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்கள் பாத்தீங்களா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. படிக்கின்ற மாணவர்களுக்காக தான் இந்த வீடியோஸ்ல நம்ம எனக்கு எங்க ஆசிரியர் சொல்லி கொடுத்த விதிமுறையை நான் உங்களுக்கு யூடியூப்ல சொல்லி கொடுக்குறேன். நீங்க பாத்தீங்களா அந்த விதிமுறையை எடுத்து பயன்படுத்தி ஜாதகம் சொல்றப்ப அல்லது நீங்க படிப்புக்கு ஆய்வுக்கு எடுக்கிறப்பெல்லாம் நம்ம சுகர்நாடி விதிமுறை, பண்டமண்டல் விதிமுறை மிக அருமையா தெளிவா உதவியா இருக்கும்னு சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.